கோபுர யோகம் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, இந்த செப்டம்பர் மாத ராசி பலன்கள் மிகுந்த யோகத்தை கொடுக்க போதுங்க. உங்கள் வாழ்வில் நீங்கள் எதிர்பாராத ஒரு திருப்பு முனையாக இருக்க போகுது. நிறைய பிரச்சனைகளுக்கு இந்த கும்பராசிகள் சொல்லுவாங்க, ஜென்மசனி. நிறைய கமெண்டில் வேகிற உயிர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது, எங்களுக்கு மட்டும் ஏன் நடக்கலை, எல்லாம் நல்லது சொல்கிறீங்க, இப்படி பல கமெண்ட்கள் பார்த்தேன். அதெல்லாம் மாறுதல் ஏற்படுகிற காலகட்டம். ஒரு சிலர் ஜாதக அடிப்பில் தசாபுத்தி ரீதியாக லக்ன ரீதியாக பார்த்து பரிகாரங்கள் வரும். அது அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, தனிப்பட்ட முறையில் இருக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட கமெண்ட்ஸ் பண்ண கேள்விகள் அனைத்துக்கும் ஆன்சர் இருக்க போது முழுசாக பாருங்கள். ஒரு சில நாள், கிழமை, நட்சத்திரம் கூட கொடுக்குறேன், பாருங்கள். முதல்ல உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜென்மசனி தொந்தரவு விலகுது என்பது மாற்று கருத்து இல்லைங்க. உங்கள் ராசியில் இருந்த சனி பகவான் வக்ர பெற்று 12ஆம் இடத்தை நோக்கி போகிறனால ஜென்மசனி தாக்கம் குறைகிறது. அப்போ இத்தனை நாளாக இருந்த மன நெருக்கடி, குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள், மேலதிகாரிகள் ஏற்பட்ட மனக்கசப்புகள், இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி ஒரு முடிவுக்கு வரப்போகுது. அதில் பார்த்திங்கன்னா முடிவெடுத்ததெல்லாம் தப்பாக போச்சு, என்ன தான் பண்ணுறதுன்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டது. இப்போது சுப நிகழ்ச்சி சுபதான். இதில் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, சினிமா துறை சார்ந்த ஸ்க்ரீன் மீடியா சம்மந்தப்பட்ட துறையினர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒன்று மாற்றி ஒன்று, அதாவது இது சக்ஸஸ்ன்னு சொன்னாங்க, ஆனால் ஃபெயிலியர். அட்வான்ஸ் கொடுத்தாங்க, திருப்பி வாங்கிட்டாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகுது. இந்த மாதிரி பல மீடியா சம்மந்தப்பட்டது. இந்த கும்பராசி இருக்கிற மீடியா இருக்கிறவங்க நிறைய பேர், பெரிய பெரிய ஆக்டருக்கு கூட இப்படி தான் நடந்திருக்கு. பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகிற மாதிரி வந்து கூட போயிருக்கு, தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது சொன்னோம். அப்போ இந்த நேரத்துக்கு அவர் சில பரிகாரங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது. பொதுவாகவே இந்த ராசிக்கு அந்த பிரச்சனை இதெல்லாம் போன மாதம் வரைக்கும், இனி வர மாதத்தில் மீடியா சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் மாறுதல் ஏற்படுகிறது. அதுக்குண்டான பரிகாரம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்னா, மழை வரும்போது அந்த மழை நீரை பிடிச்சி வீடுகளில் தெளிச்சிட்டு வாங்க. கருமாரியம்மன் இல்லை இந்த மாரியம்மன் சனிக்கிழமை போகிறது இல்லை, கருமாரியம்மன் சனிக்கிழமை அன்று வழிபாடு செய்ய உங்கள் குடும்பத்தில் ஏற்பட்ட தொந்தரவுகள், தொழிலில் ஏற்பட்ட தொந்தரவுகள் அனைத்தும் விலகிறதுக்கு இவங்க தான். இங்கே மிகப்பெரிய பிரச்சனை என்ன, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவான் என்ன பண்ணியிருக்கோம், குடும்ப ரீதியாக பொருளாதார ரீதியாக ஒரு மாறுதல். இது எப்படி நடந்திருக்குன்னா, ஆல்ரெடி பணம் பொருளாதாரம் குடும்பம் இல்லாதவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. ஆல்ரெடி குடும்பத்தில் பணம் பொருளாதாரம் நல்லபடியாக இருக்கிறவங்களுக்கு அப்படியே மாற்றி கீழே கொண்டு வந்துருச்சு. அப்போ இந்த ராகு அப்படியே மாற்றி கொடுத்துருச்சு. இப்போ அதுக்கு தான் தேவை. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் சென்று ஒரு முறை வழிபட்டு வந்துட்டீங்க இந்த கும்பராசிக்காரங்க, அப்படியே குடும்பத்தில் இருந்த தொந்தரவுகள், பொருளாதார தொந்தரவுகள் அனைத்தும் விலகப் போகுது. கொடுத்த பணம் வரும், வரவேண்டிய பணம் வருகிற சூழ்நிலை உண்டு. குடும்பத்தில் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள், தங்கு தடைகள் விலகும். கணவன் மனைவி பிரச்சனைகள் குறைந்து ஒன்று சேரப் போகிறீர்கள். மேலதிகாரிகள் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகப் போகிறது. பெற்றோருடன், தாய் தந்தையருடன் ஏற்பட்ட தொந்தரவுகள் விலகிறது. குடும்ப உறவினர்கள், சொந்த பந்தத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், ஆக மட்டும் இத்தனை பிரச்சனை அனுபவிச்சிருக்கீங்க, இதெல்லாம் விலகுது. கமிஷன் வகையில் வருமானம் அதிகரிக்க போகுதுங்க. உங்கள் 3ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா 5ல் இருக்கார். கமிஷன் வகையில் வருமானம். இப்போ பணம், பொருளாதாரம், வெற்றி வாய்ப்புகள் அதிகம். முதல்ல நான் தொழிலை பற்றி பேசிட்டு அடுத்து வரேன். உங்கள் தொழிலில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடமாற்றங்கள் உண்டு, பயணங்கள் உண்டு. இது எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும், வளர்ச்சியை கொடுக்க போகுது. பயணங்கள் பொதுவாக எடுத்துக்கலாம். தூக்கம் பார்த்திங்கன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் தேவை. ஆழ்ந்த தூக்கம் தான் இங்கே தேவை. கால் பிரச்சனை, கால் வலி, உடம்பு வலின்னு சொல்லி தூக்கம் குறைவாக இருக்கிற மாதிரி வருது. அப்போ நல்ல தூக்கம்தான் இந்த கும்பராசிக்கு சிறந்த பரிகாரம். மற்ற பரிகாரம் பண்ணுறீங்களோ இல்லையோ, நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்குங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா தூக்கம் சார்ந்ததுனால தான் மற்ற எதுலேயும் கவனம் செலுத்த முடியாமல் கோவப்படுறது வரும், அடிக்கடி கோவப்படுறதெல்லாம் வந்துடும். அப்போ நல்ல தூக்கம், ஹெல்த்தாக இருக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, இதை பண்ணிக்கங்க. அடுத்தது கோயில் ரீதியான பரிகாரங்கள். இந்த நேரத்தில் உடல் எடை அதிகரிக்கும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தில் குரு இருக்கிறனால 2 உடல் எடை அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கல், தாய் தந்தையரனும் கொடுக்க வாங்கல், இதெல்லாம் நடக்க போகிற காலகட்டம். அப்போ உங்களுக்கு வளர்ச்சியாக இருக்கும். இந்த நேரத்தில் வீடு வாங்கிறது நல்லா நான் உறுதியாக வாங்க சொல்கிறேன். வீடு வாங்கிறது, சொத்து சேர்க்கிற யோகம் வந்திருக்கு. ஒரு வண்டி வாங்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வாகனங்கள், வீட்டில் எலக்ட்ரானிக்கல் கேஜெட்ஸ், டிவி, சோபா, இந்த மாதிரி ஃபர்னிச்சர் சம்மந்தப்பட்ட ஐட்டம்ஸ்லாம் வாங்கக்கூடிய காலகட்டம். அதுக்காக கடன் வாங்கி வாங்க வேண்டாம். 6ஆம் இடம்ங்கிறது சந்திரன் மாறிக்கிட்டே இருக்கிறனால கடன் தேவையான்னு பார்த்துக்கங்க. வீட்டில் சுப
செலவினங்கள் உண்டு, அது வளர்ச்சியாக இருக்கும். குடும்ப உறவில் ஒருத்தருக்கு திருமணம், குழந்தை பிறப்பு, இடம் வாங்கக்கூடிய இந்த நற்செய்திகள் கேட்க போகிறீங்க. உங்கள் குலதெய்வம் சம்மந்தப்பட்டதில் குலதெய்வ கோயிலுக்கு உங்களை அழைக்கிறானே சொல்லுவோம். குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருகிறது. அது ஒரு சிலருக்கு பிடிமண் எடுத்து வச்ச குலதெய்வமாக இருக்கலாம். ஆயுதமுள்ள குலதெய்வங்கள், காவல் தெய்வம் உள்ள குலதெய்வங்களுக்கு கண்டிப்பாக போயிட்டு வர வேண்டிய காலகட்டம். இப்போ குலதெய்வம் கோயிலுக்கு போக வேண்டிய காலகட்டம் இதுவே. வீட்டு பக்கத்தில் ஒரு கும்பாபிஷேகமோ ஒரு திருப்பணியோ நடக்க போகுது, கோயிலில் பராமரிப்பு அதுக்கு முடிந்த அளவுக்கு உதவி பண்ணுங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இது பண்ண வேண்டிய காலகட்டம் இதுவே. திருமணத்தை பற்றி பேசுவோம். இப்போ உங்கள் ராசியில் சனி பகவான், 7ல் சூரியன், சனி 2 பகை கிரகங்கள் பார்க்கறனால திருமணம் சம்பந்தப்பட்டது ஒரு முடிவில்லாமல் இருக்குது. நான் என்ன சொன்னேன், திருமணத்தில் பொறுமையாக முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். திருமணம் உண்டு, திருமணத்தில் எதிர்பார்ப்புகள் சரியாக 1க்கு 2 முறை பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணணும். இந்த ஜாதக திருமண பொருத்தம் ரொம்ப பார்க்க வேண்டியது. ஏன்னா 2 பகை கிரகங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாத இறுதியில் 7ஆம் அதிபதி சூரியன் 8ல் வேறு பயணிக்கிற கேதுவோட. அப்போ ஃபஸ்ட்டு ராகு கேது பரிகாரங்கள் பண்ணிக்கணும். திருமணத்தை இந்த வருடம் கோயிலில் வைப்பது சிறப்பு. செலவினங்கள் குறைவாக வைக்கணும். திஷ்டி தோஷங்கள் அதிகமாக இருக்கிற காலகட்டம். திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஃபிக்ஸ் ஆனால் கூட சொந்த பந்தத்துக்கு ஒரு சிலருக்கு மட்டும் சொல்லிவிட்டு கடைசி நேரத்தில் சொல்ல வேண்டிய நேரம். முதலே சொன்னிங்கன்னா திருமணத்தை தெரிஞ்சோ தெரியாமல் ஸ்டாப் பண்ணக்கூடிய காலகட்டம். இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அந்த கும்பராசிக்கு நிறைய அனுபவிச்சிட்டிங்க. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம். திருமணம் உறுதி. ஒரு சிலர் சரி 2வது திருமணம் சம்மந்தப்பட்டது வாய்ப்பு கிடைக்குமா, ரொம்ப நாளாக கேஸ் நடந்து இப்போ தான் டைவர்ஸ் கிடச்சிருக்கு, கணவன் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் அனுபவித்த பெண்கள் ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு 2வது திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டம் நல்லா இருக்குது. திருமணம் சம்மந்தம், ஏன்னா உங்கள் 9ஆம் அதிபதியை அந்த வீட்டில் பயணிக்கிறனால வரன் தானாக தேடி வரும் ப்ராசஸ் உண்டு. குழந்தை சம்மந்தப்பட்டது 5ல் பார்த்திங்கன்னா 3 5ல் பயணித்தாலே குழந்தை பாக்கியம் உண்டு. 3 5 தொடர்பு, குழந்தை விருத்தி. இப்போ குழந்தை வளர்ச்சி, குழந்தை விஷயத்தில் ஒரு சந்தோஷம் அணைய போகிறீங்க. ஆல்ரெடி குழந்தை இருந்தால் குழந்தை விஷயத்தில் சந்தோஷம் உண்டு. உங்கள் தாய்க்கு உடல் எடை அதிகரிக்க போகிறது. தாய்க்கு கொலஸ்ட்ரால் சம்மந்தப்பட்டது, பிரெயின் சம்மந்தப்பட்டது, அப்புறம் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். தந்தைக்கு சுகர், ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது கவனம். இதில் இந்த கால் சம்மந்தப்பட்ட வியாதி பொதுவாகவே இந்த காலத்து எல்லாத்துக்கும் வந்துடுது. அது பொதுவாக இந்த கும்பராசிக்காரர்கள் பெற்றோர்கள் கால் தொந்தரவு இருந்தால் உடனே போய் கவனிங்க அப்படிங்கிறது மாற்றுக்கருத்து இல்லை. இந்த நேரத்தில் கண்ணாடி கண் சம்மந்தப்பட்டது, கண்ணாடி செலவினங்கள், இது மாதிரிலாம் கண்ணாடி போட்டிருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா செக்கப் பண்ணிக்கங்கம்ப. ஏன்னா 2ல் ராகு 7ல் சூரியன், வீட்டில் கண்ணாடி விலை உயர்ந்த பொருட்களை பார்த்து தூக்கிட்டு போகணும். இது சரி. எதெல்லாம் ஆதாயம் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக ஒரு பிஸ்னஸ் தொடங்கலான் இருக்கேன், பிஸ்னஸ் பண்ணலாம், தொடங்கலாம். ஏன்னா சனி வக்ரம் பெறும் பொழுது உங்களுக்கு லாபகரமாக இருக்கிறது. என்னென்னலாம் வாழ்க்கையில் பிஸ்னஸ் ரொம்ப நாளாக ஏற்பட்ட பிஸ்னஸ் இப்போ டெவலப் பண்ணிக்கலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி 4ல் பயணிக்கிறார். வீடு, இடம், சொத்து, லாபம் உண்டு. கொடுக்கல் வாங்கல்கள், வாங்கி விற்கிறது எல்லாமே, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, கலைத்துறையினர்கள், சினிமா சம்மந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வரைக்கும் யோகம் உண்டு. இப்போ ஒரு தொழிலை இன்னொரு தொழிலாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி விருத்தி பண்ண வேண்டிய காலம். டிவி, மீடியா இது சம்மந்தப்பட்ட யோகமும் உண்டு. ஆக மொத்தம் இந்த மாதத்தில் திருமணம் சமங்கிற ஒரு பாயிண்ட்டு கொஞ்சம் கவனமாகும். மற்ற எல்லா விஷயத்துலையும் விருத்தி பண்ணுங்க. குடும்ப பிரச்சனை ஏற்பட்டதெல்லாம் விலகப் போகுதுங்கிறது மற்ற கருத்து இல்லை. இதை தவிர மாணவர்களுக்கு பார்த்திங்கன்னா 4ல் குரு பகவான் நல்லபடியாக இருக்கிறனால வளர்ச்சி, வெற்றி 1க்கு 2ஆக பெறுகிறது. அது ஞானத்தில் பெருக்கம் உண்டும்போம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுள் ஜோன், உங்களுக்கு ஏற்பட்ட கம்ஃபர்டபுள் ஜோனாக இருக்கிற காலகட்டம் இதுவே. சரி, 8ஆம் இடம், உங்களுக்கு 8ஆம் இடம் பார்த்திங்கன்னா 6ல் இருக்கார். அப்புறம் 7ஆம் இடத்துக்கு 8க்கு 3 மாறி மாறி பயணித்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த புதன் என் பகவான் 3 இடத்துக்கு மாறிட்டே இருக்கிறனால உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள், பிரச்சனைகள் எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கிறனால அது நிலை இல்லை. ஒரு நாள் புகழ்வாங்க, ஒரு நாள் சின்ன சின்ன குறை வரும், அடுத்த நாள் குறை சொன்னவங்களே புகழ்வாங்க. என்னடா மாற்றி மாற்றி பேசுகிறாங்கன்னு தோணும். ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி இருக்குது. பொறுமையாக இருந்து ஆக மொத்தம் இந்த மாதம் சிறப்பான மாதமாக இருக்குது. இதில் அனைத்து விஷயத்திலும் வளர்ச்சி. ஒரு சில எண்கள், கிழமைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சனிக்கிழமை, புதன் கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி கிழமைகளை ரொம்ப பயன்படுத்திக்கங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்துவது கொஞ்சம் கவனம். இந்த டைம் தேவையில்லை, கொஞ்சம் பார்த்துக்கணும். சரி, இதில் நிறங்கள் நீலம், வயலட், இந்த ப்ளூ அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பச்சை,
பச்சை, லைட் ப்ளூ, லைட் பச்சை அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில்வர் கிரே, கிரே நிறங்கள், வெண்பட்டுகள் இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல். ரொம்ப இதை பயன்படுத்துங்க. முக்கியமான நிகழ்ச்சிக்கு போகும்போது போட்டுட்டு போங்க. ஒரு வளர்ச்சி பெருகும்னே சொல்லுவேன். இதை தவிர யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம் பார்க்கணுன்னா எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்க. இதை தவிர வேறு ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் தான் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உறுதியாக பதில் கொடுத்துட்டு வரேன். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.